வெல்கம் பேக் டு தி ஷோ. டுடே ட்ரெண்டிங்ல நான் உங்க விஜய் சத்யா. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? ஏன்னா ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டா பத்தி கொஞ்சம் நியூஸ் வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ திரும்பியுமே பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால இவங்கள பத்தி தான் வந்து நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா ஆல்ரெடி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிறிசல்டா வந்து காதலிச்சு ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிசல்டா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன காதலிச்சார், அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், 2 வருஷம் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் வந்து அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய ஆதாரங்களை சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ்க்கும் ஜாய் கிறிசல்டாக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். இருந்தாலும் மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ஜாய் கிறிசல்டா சொல்லி தான் தெரியும். ஆனால் எதுக்காக 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு அவங்களே வந்து ரீசனும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷம் வந்து இதை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி தான் சொல்லியிருந்தாரு. அதனால தான் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம், அதை பற்றி எந்த விஷயமும் சொல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னை விட்டுட்டு அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஸ்ருதி கூட தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் எங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயம் வந்து ஸ்ருதிக்கே தெரியும். 2 வருஷம் வந்து மாதம்பட்டியை அவங்க கண்டுக்கவே கிடையாது. நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கப்போ நிறைய டைம் நான் இவருக்காக அபார்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த குழந்தைக்கு அப்பா அவர் தான். ஆனால் அவர் வந்து என்னை விட்டு போயிட்டாரு. ஸோ திரும்பி எப்படியாச்சும் அவரை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துச்சு. ஏன்னா ஜாய் கிறிசல்டா எவ்வளோ ஆதாரங்களை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாலுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் ரொம்ப ஜாலியாக கூலாக தான் சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியுமே இப்போ வரைக்கும் மாதம்பட்டிக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் தான் கிடைச்சிட்டு. ஸோ அவர் மேலே யாருமே ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம்பட்டியும் ஜாய் கிறிசல்டாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை ஜாய் கிறிசல்டா வந்து ஷேர் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் என்னதான் வந்து ஜாய் கிறிசல்டா பற்றி நிறைய பேர் வந்து தவறான விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா மாதம்பட்டி மேலே வந்து அப்படியே திரும்பிடுச்சு. ஸோ ஜாய் கிறிசல்டாக்கு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து மாதம்பட்டி கிட்ட ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி கிட்ட வந்து காசே கிடையாது, அவரே கடனில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பல உண்மைகளையும் ஜாய் கிறிசல்டா பல இன்டர்வியூஸில் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் ஓகே கேஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமாச்சும் மாதம்பட்டி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னை பற்றி வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இனிமேல் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிசல்டா மேலே அவர் வந்து ஒரு கேஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய சர்ச்சையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து அனுப்பின ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே வந்து நான் பண்ணலை, நான் உங்களை மேரேஜ் பண்ணல, அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி எதுவுமே சொல்ல. ஸோ அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிற விதமாக தான் அவருமே வந்து ரொம்ப நார்மலாக இருந்துட்டு இருந்தாரு. ஸோ இப்படி வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாதம்பட்டி மேலே வந்து எதிராக நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜாய் கிறிசல்டா வந்து வெளியிடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு காமெடி கண்டென்ட்டாக மாற்றி அதை ட்ரோல் பண்ணவும் வந்து சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டும் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மாதம்பட்டி என்ன இப்படியெல்லாம் இருக்காரு, நல்ல மனுஷனாக தான் இருந்தாரு, இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காரு, இருந்தாலும் முதல் மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்காரு, அவங்க கூட நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜாய் கிறிசல்டா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்கள மட்டும் கிடையாது, இன்னும் பல பெண்களை மாதம்பட்டி ஏமாத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாங்க. அவங்களும் தொடர்ந்து இந்த கேஸ்ல எப்படியாச்சும் ஒரு நியாயம் கிடைக்கும், இல்ல மாதம்பட்டி ஏதாவது பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சோஷியல் மீடியால அவங்க ரிலேட்டடான போட்டோஸ், வீடியோஸை ஷேர் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளா ட்ரெண்டிங்ல இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எங்களோட பிரச்சனையை பத்தி யாரும் அவ்வளோக்கா பேசுறதா இல்ல, இப்ப திரும்பியுமே இவங்க வந்து புகார் கொடுத்தது இப்போ வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தனியாக போலங்க, அவரோட ஒய்ஃப் ஸ்ருதி கூட கையை பிடிச்சிட்டு போய் ஆஜராகி இருக்காரு. ஸோ அதே இடத்துக்கு ஜாய் கிறிசல்டாவும் வந்து போயிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கிட்டயுமே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட வந்து விசாரணை போயிருக்கான். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் அவர் தரப்புல இருந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, நிறைய ஆதாரங்களையும் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஜாய் கிறிசல்டா ஆல்ரெடி பல ஆதாரங்களை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ போலீஸ் கிட்ட நிறைய ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் தெரிய வருது. ஸோ இப்படி வந்து அவங்க ஆஜராகி பல விசாரணை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன இப்போ ஸ்டோரி வந்து ஜாய் கிறிசல்டா ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, என்னென்னலாம் கட்டுக்கதை விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பல பொய்களை வந்து அங்கே சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து இவங்க வந்து சொல்கிற விதமாக தான் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நிறைய பேர் இப்போ ஜாய் கிறிசல்டாக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வரனால அது அவங்களுக்கும் வந்து நன்றிகளையும் வந்து ஜாய் கிறிசல்டா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்களோட ஒரே கோரிக்கை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு மாதம்பட்டி தான் அப்பா, ஸோ அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக என் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்றத மட்டும்தான் மெயினான ஒரு
விஷயமா போலீஸ் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க, மீடியா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த விசாரணை வந்து அடுத்து 29ஆம் தேதிக்கு மாற்றி வச்சிருக்காங்களாம். இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் எங்கே போக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் போக போகிற விசாரணையில் தான் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ ஸ்ருதியை திரியிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ருதிக்கு வந்து ஆல்ரெடி ஜாய் கிறிசல்டாவை அவர் காதலிச்சது, கல்யாணம் பண்ணது, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லா விஷயமே தெரியும். அப்படி இருந்தாலும் எப்படி வந்து இவங்க இந்த விசாரணைக்கு ஆஜராகிறப்போ அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ருதியை கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ருதி வந்து ஒரு அட்வொகேட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி இருக்க நேரத்தில் இப்போ வரைக்குமே வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுலையுமே இதில் வந்து கருத்து தெரிவிக்கலையே, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு எதிராக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரங்கராஜ் இப்போ அதிகமாக வந்து மாதம்பட்டி கூட தான் வந்து வெளில எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஸோ ஜாய் கிறிசல்டா கூட இருக்கிறப்போ ஸ்ருதி வந்து விலகி இருந்ததாகவும் இப்போ வந்து ஸ்ருதி ரங்கராஜ் வந்து மாதம்பட்டி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பல பேர் வந்து ஸ்ருதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் அதை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புருஷன் என்ன தப்பு பண்ணாலுமே இந்த பொண்ணு வந்து இப்போ வரைக்கும் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாகவும் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பிரச்சனை திரும்பியும் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஃபயராக வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இவங்க கேஸில் என்ன நடக்க போகுது, இதில் யார் பக்கம் வந்து நியாயம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் சத்யா.